Hi, this is Srisha. Welcome to our channel Moments with Sri. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா என்னோட தேர்ட் ட்ரைமிஸ்டர் சிம்டம்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னா சும்மா ஒரு பெட்ஷீட் மடிச்சாலே மூச்சு வாங்கும் எனக்கு. கண்டினியூஸாக ஒரு 2 சென்டென்ஸ் பேச முடியாது என்னால். நான் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் இருக்கும்போது பை சான்ஸ் நான் கண்டினியூஸாக பேசிட்டேன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே மேரத்தான் ரன் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா வாக் பண்ணா, இல்லைன்னா பிரிஸ்க் வாக் பண்ணால் எந்த மாதிரி மூச்சு வாங்குமோ அந்த மாதிரி எனக்கு நிறைய மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. குனிஞ்சு ஏதாச்சும் எடுத்தா கூட ஒரு மாதிரி ஃப்ரீயா ப்ரீத் பண்ணவே முடியாது இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல. ஏன்னா பேபி வந்து அவ்வளோ சீக்கிரமா க்ரோத் ஆயிட்டு இருக்கும். ஸோ ப்ரெஷர் நிறையவே இருக்கும் பெல்விக் மேல. என்னோட செகண்ட் சிம்டம் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். என்னோட முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரியே எனக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தேர்ட் ட்ரைமிஸ்டர்லயும் கண்டினியூ ஆச்சு. செகண்ட் ட்ரைமிஸ்டரை விட இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சே தவிர கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகலை. இன்னும் ஒரு நைட்டுக்கு ஒரு 4 டைம்ஸ் போவேன் நான் செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல. இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல ஒரு 6 டைம்ஸ் போவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கிறதுனால ஒழுங்கா தூங்கவே முடியாது இந்த செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல. சரி, நிறைய வாட்டர் குடிச்சாதான் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆகும்னு நினைச்சிட்டு நான் நிறைய நாள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கூட குடிச்சு பார்த்துருக்கேன். நீங்க எவ்வளவுதான் ரெடியூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். என்னோட தேர்ட் சிம்டம் வந்து டிஸ்டர்ப் ஸ்லீப். என்னோட செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல இந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் வந்து நிறையவே இருந்துச்சு. செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ரிப் பெயின், பேக் பெயின்னால என்னால ஒழுங்காவே தூங்க முடியல. இதே தேர்ட் ட்ரைமிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்னால ஒழுங்காவே தூங்க முடியல. அப்புறமா ப்ராப்பரா நம்ம வந்து இந்த டம்மி இன்க்ரீஸா இருக்கிறதுனால ஒரு பொசிஷன்ல படுக்க முடியாது. ஸோ இந்த சைடு அந்த சைடு டேர்ன் பண்ணணும். ஸோ அதனாலயும் எனக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லாம போயிடுச்சு. த்ரூ அவுட் என்னோட தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல நான் ஒழுங்கா தூங்குனதே இல்லை. ஃபுல் நைட் ஒரு கண்டினியூஸா ஒரு 5 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் கூட தூங்குனதே இல்லை. ஸோ அதனால எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருந்துச்சு. என்னோட ஃபோர்த் சிம்டம் வந்து பெல்விக் ப்ரெஷர். தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல பாத்தீங்கன்னா பேபியோட க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்கும். சீக்கிரமா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. செகண்ட் ட்ரைமிஸ்டர் மாதிரி இருக்காது தேர்ட் ட்ரைமிஸ்டர். ஸோ என்ன ஆகும்னா பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து பெல்விக் ப்ரெஷர் நிறைய இருக்கும். எனக்கு அது நிறையவே இருந்துச்சு. கீழே டவுன்ல ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே இருக்கும் த்ரூ அவுட் எனக்கு இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல வந்து. ஃபிஃப்த் சிம்டம் வந்து லெக் கிராம்ப்ஸ். இந்த லெக் கிராம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் டைம்ல தான் அதிகமாக வரும். டே டைம்ல எனக்கு லெக் கிராம்ப்ஸ் இருக்கவே இருக்காது. இந்த நைட் டைம் நல்லா தூங்கிட்டு இருப்பேனா, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ல சடனா இப்படி திரும்பினாலே காலில் ஒரு நர்வ் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகும். நிறைய பெயின் இருக்கும். அந்த பெயின் ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தா கூட அது நிறையவே நம்மளுக்கு ஒரு பெயின் வந்து கொடுக்கும். என்னோட சிக்ஸ்த் சிம்டம் வந்து இன்க்ரீஸ்டு ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா ரொம்ப டயர்ட் ஆகும் இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல. நிறைய நேரம் நிற்கவும் முடியாது, நிறைய நேரம் உட்காந்துட்டும் இருக்க முடியாது, அதே மாதிரி நிறைய நேரம் படுத்துட்டும் இருக்க முடியாது இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல. தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல பேபி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும் இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த 8th அண்ட் 9th மந்த்ல. ஸோ ஏதோ வெயிட் தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகும். செகண்ட் ட்ரைம்ஸ் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கொஞ்சம் டயர்டா இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கும். செவன்த் சிம்டம் வந்து பேபி மூமெண்ட்ஸ். பேபி மூமெண்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியும் இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல, எஸ்பெஷலி 9th மந்த்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு 9th மந்த்ல ஒரு மிட் நைட் ஒரு 11 o'clock ஆச்சுன்னா அவ்வளோதான், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஃபுல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருந்துச்சு. என்னோட 8th சிம்டம் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ். முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோலவே சொல்லியிருந்தேன் என்னோட செகண்ட் ட்ரைமிஸ்டர் சிம்டம்ஸ்லேயே எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. இதுவே இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்டார்ட் ஆன உடனே வீக் பை வீக் இன்க்ரீஸ் ஆச்சு, நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு எந்த ஒரு க்ரீம்ஸோ லோஷனுமே யூஸ் பண்ணல. பிகாஸ் அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் அதனால அது ஃபேட் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக க்யூர் இல்லை. ஸோ அதனால நான் எதை பற்றியும் வரி பண்ணல. உங்களுக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வரி பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க ப்ரெக்னென்சியை. ஸோ இதெல்லாம் தான் என்னோட மேஜரான தேர்ட் ட்ரைமிஸ்டர் சிம்டம்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரெக்னென்சி வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எ வீக் பிஃபோர் டெலிவரி, என்னோட டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு அந்த வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. That's it for today's video. Bye.